1000 தான் இருந்தாலும் நீ இப்படி நடந்துக்கலாமா சொல்லு? நாங்க இருக்கோம், எல்லாரும் இருக்காங்க. அவங்க உன்னை பத்தியும் குமரனை பத்தியும் என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? இல்ல எங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சியா? நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவங்கள போட்டு வற்புறுத்த கூடாது. அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன்டினா, ஆனா இப்படி சின்ன பிள்ளைதனமா நடந்துகிட்டியே. சரி விடு காமாட்சி, இப்ப என்ன அவ பண்ணிட்டா? அவ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன? அக்கா என்னக்கா பேசுறீங்க நீங்க? உரிமை இருக்குங்கிறதுக்காக இப்படி தப்பா நடந்துக்க கூடாது இல்லக்கா? சரி விடுங்க, சின்ன பொண்ணு நம்ம மாமாங்கிற உரிமையில இப்படி பண்ணிட்டா, அதுக்காக எல்லாரும் இப்படி ரவுண்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏ இன்பா, நீ ரூமுக்கு போ. சரிமா, இது உங்க வீட்டு விஷயம், இதுல நாங்க தலையிடல. நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. விடுமா, அதான் அண்ணன் கண்ணத்திலே உனக்கு கொடுத்துருச்சுல்ல, இனிமேலாச்சும் புத்தி வருதான்னு பாப்போம். சொல்லு குணா. நான் உன்னை கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டேங்களே. என்ன விஷயம்? குமரன் சாரும் இன்பாவும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க தானே. கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுல என்னமா தப்பு? என்னது, இன்பாவும் குமரனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? உனக்கு யாருமா சொன்னது? இல்லம்மா, நான் இன்பா பேசுறத பார்த்து அப்படி நினைச்சுக்கிட்டேன். அவ எப்பவும் மாமா மாமான்னு க்ளோஸா பேசி பழகிறத பாத்திருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க போறவங்கன்னு நான் நினைச்சேம்மா. ஒரு காலத்துல நாங்க கூட இன்பாவுக்கும் குமரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். குமரன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். எங்க அண்ணனுக்கு இன்பாவை கண்டாலே பிடிக்காது. இதுல காதல் வரையும் காதல். எங்க அண்ணன் ஒன்னும் அவளை காதலிக்கவே கிடையாது. சரி அகிலா, ஓஹோ விஷயம் இப்படி போகுதா? அப்ப ஆனந்தி கிட்ட குமரன் சாரை பத்தி தப்பு தப்பா சொன்னது இன்பாவோட வேலைதானா?